60 நாளில் நேச்சுரலாக கட் பண்ணுறேன்னு சொல்லி இன்னையோட 32 நாள் ஆகுது. போல் காலையிலேருந்து ஓட்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டாங்க. வெயில் அதிகங்க, அதனால் ஃபுல்லாக கவர் பண்ணி தாங்க இப்போலாம் ஜிம்முக்கு போகிறது. இந்த வெயிலுக்குலாம் ஆஃப் அண்ட் டிஷர்ட் போட்டு போனோம், அவ்வளோதான் கையெல்லாம் கரிசெட்டு மாரி ஆயிரும். அதனால தான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போகிறது இப்போலாம். ஒன்ஸ் ஜிம்முக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாவே பசங்கிட்ட பேசிக்கிட்டு டைம்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் மோஸ்ட்லி போயிட்டு வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு கிளாஸும் போட ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி நான் போட போகிறது தரமான ஷோல்டர் கிளாஸு. மொத்தமாக 7 கிளாஸு. ஆனால் இந்த பெஞ்சிலேயே 5 கிளாஸ் இருக்குது. யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து இந்த கிளாஸ் போட்டு பழகிட்டிங்கன்னா உங்கள் ஷோல்டர் கிளாஸில் இது ஒரு ஃபேவரட் கிளாஸ் ஆகிடும். என்னடா இவ்வளோ பில்டப் தரேன்னு பார்க்குறீங்களா? ஆனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த கிளாஸ் தரமாக இருக்கும். அப்படியே ஷோல்டர் கிளாஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு யோசிக்கும் போது தான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கிழிக்கிற வேலையும் இல்லை. அப்படியே 3 கிளாஸ் ட்ரைஸப் போகலான்னு 3 கிளாஸ் ட்ரைஸப் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குன்னு நான் வெட்டி பையன் நினச்சிட்டு போகிறீங்க. செகண்ட் ஷிஃப்ட்டுங்க, வீட்டுக்கு போயிட்டு ஒரு வேலையும் இல்லை. அதோட ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு கையோட பப்பாயை சாப்பிட்டு மீனையும் அடுப்பில் வச்சிட்டேன். முட்டை காலியாச்சுன்னு முட்டை வாங்க கடைக்கும் போயிட்டேன். முட்டை வாங்கி வந்து ஒரு 15 முட்டை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டுமே ஒரு டைமில் குக் ஆயிடுச்சுங்க. மீன் முட்டை சாப்பிட்டு 1 hour கேப் விட்டு கொஞ்சம் ரைஸ் 250 கிராம் சிக்கனு. வேலைக்கு டைம் ஆச்சுன்னு வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் வேலைக்கு போயிட்டு கொய்யாக்கா அப்புறம் முட்டை சிக்கன்லாம் சாப்பிட்டு வேலையை விட்டு வீட்டுக்கு வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு 1 hour வாக்கிங்க கிளம்பிட்டாங்க. இதோட இந்த டே முடியுது. நாளைக்கு பார்க்கலாங்க.